தேனி மாவட்டம் வைகை அணை நீர்மட்டம் 66 அடியை எட்டியுள்ள நிலையில் முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அபாய சங்கு ஒலிக்கப்பட்டது. தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், விவரம். தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பெய்து வரும் தொடர் மழை காரணமாக முல்லை பெரியாறு அணையிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட்டதாலும் வைகை அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக 70 அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர்மட்டம் 60 அடியை எட்டியுள்ளது. இதைத் தொடர்ந்து தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதை அறிவிக்கும் விதமாக வைகை அணையில் மதகு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அபாய சங்கு ஒலிக்கப்பட்டது. பொதுவாக 66 அடியை எட்டும் போது முதல் கட்ட வெள்ள எச்சரிக்கையும் 68.50 அடியை எட்டும் போது இரண்டாம் வெள்ள அபாய எச்சரிக்கையும் 69 எட்டும் போது மூன்றாம் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்படும். அணைக்கு வரும் நீர்வரத்து உபரியாக திறக்கப்படுகிறது. இந்த நிலையில் வைகை அணை நீர்மட்டம் 60 அடியாக அணையில் தண்ணீர் தேங்கும் பரப்பளவு 10 சதுர மீட்டராகவும் விரிக்கப்பட்டுள்ளது. கண்ணுக்கு எட்டிய தூரம் தண்ணீர் தேங்கியுள்ளதால் தேனி மாவட்டத்தில் வீசும் பலத்த காற்றின் காரணமாக ஆர்ப்பரிக்கும் அலைகளுடன் வைகை அணை கடல் போல் காட்சியளிக்கிறது. இதுக்கிடையே தேனி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பரவலாக பலத்த மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் வைகை அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து விரைவில் முழு கொள்ளளவை எட்டும் நிலை உருவாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.